தமிழோட அப்பா அம்மாவுக்கு இப்பதான் தமிழ்ச்செல்வி பஞ்சாயத்தை கூட்டிருக்க விஷயமே தெரிய வருது. இதை பார்த்துட்டு தமிழோட அம்மாவும், என்னடி என்ன பண்ணி வச்சிருக்க, எதுக்காக இப்போ தேவையில்லாம பஞ்சாயத்தை கூட்டிருக்கன்னு கேட்க, தமிழ்ச்செல்வியும், உங்ககிட்ட என்னால 1000 தடவை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் என் பிள்ளைய அந்த குடும்பத்துக்கிட்ட வளர விடவே மாட்டேன். என் பிள்ளைய வாங்குறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு மேல நான் எதுவுமே பேச மாட்டேன்ற மாதிரி கோபத்தோட நின்றுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ஆட்களும் பெரிய வீட்டுக்கு போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ்ச்செல்வி பஞ்சாயத்தை கூட்டின விஷயத்தையும் சேதுவும் குழந்தையும் பஞ்சாயத்துக்கு வரணுன்ற விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் சத்ராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்ப பஞ்சாயத்துக்கு போற குழந்தை கண்டிப்பா திரும்பி வீட்டுக்கு வராது, அதுக்கு நான் உத்தரவாதம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்துல சேதுவும் ராஜாங்கத்துக்கிட்ட, என்ன நடந்தாலும் சரி, இந்த பூமியை தலைகீழ நின்னாலும் சரி, என் குழந்தைய கண்டிப்பா நான் அவகிட்ட ஒப்படைக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பஞ்சாயத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனா அங்க தமிழ்ச்செல்வியும் முதல் முறையா தன்னோட குழந்தைய பார்த்த உடனேயே கண் கலங்கி அழுதுகிட்டே குழந்தைய தொடுறதுக்காக போகிறாங்க. ஆனா எல்லாரும் முன்னாடியுமே வச்சு சேது தமிழ்ச்செல்வி கையில கூட அந்த குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே விளக்கி எடுத்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு மொத்த பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் சேதுவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தமிழ்ச்செல்விக்கும் கோவம் தாங்க முடியல. அவங்க கதறி அழுதுகிட்டே, பாத்தீங்களா, நான் பெத்த குழந்தைய நான் கூட தொடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட என்னால எப்படி என் குழந்தைய கொடுத்து வைக்க முடியும்? என் குழந்தை கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கிட்ட இருக்கக்கூடாது. என் குழந்தைய தயவு செஞ்சு எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. நான் மயக்கத்துல இருக்கும்போது எனக்கு தெரியாம அந்த வீட்டு ஆளு என் குழந்தைய தூக்கி நல்லதுக்குன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்போ அம்மாவா நான் கேட்குறேன், என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும், தயவு செஞ்சு என் குழந்தைய வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு அப்படியே அப்பத்தாவை மறைச்சு பார்க்க. ஆனா அப்பத்தாவும் பஞ்சாயத்துக்கிட்ட, இங்க பாருங்க, என் பேரன் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுன்றதுக்காக தான் ஒரு குழந்தைய என் பேரங்கிட்டையும் ஒரு குழந்தைய என் பேத்திக்கிட்டையும் நான் கொடுத்தேன். ஆனா இது தப்புதான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் அதுக்காக மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு குழந்தைய சேர்த்துக்கிட்டு வந்து பிரிச்சிடாதீங்க. அப்பதான் அவனுக்கு தகப்பன் பாசம்னா என்னன்னே புரிய வரும்னு கேட்க, அதுக்கு தமிழ்ச்செல்வியும், தகப்பன் பாசம் புரிய வரணும்னு இவங்களுக்கு குழந்தை தான் தேவைப்படுதோ என்ன? ஏன் குழந்தைய பார்த்த முதல் கணத்திலேயே இவங்களுக்கு தகப்பன் பாசம் எட்டி பார்க்க வேண்டாமா? இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க ஒரு தடவை கூட கையில தூக்கவே இல்லை. அதுவும் வீட்டுல அவ்வளோ பேர் அத்தனை தடவை சொல்லியும் குழந்தைய தூக்காம இருந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்க தகப்ப பாசம் வெளியே வரணுன்றதுக்காக என் குழந்தைய கடத்தப்பட்ட மாதிரி டிராமா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு, நீங்களே சொல்லுங்க, ஒரு அப்பா குழந்தை காணாம போனதுக்கு அப்புறமா தான் அவங்க மேல இருக்க பாசத்தை வெளிப்படுத்துவாங்களா என்ன? இதை பார்க்கும்போது உங்களுக்கே அநியாயமா தெரியல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போயிட்டு என் குழந்தை எப்படிதான் வளரணும்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. கண்டிப்பா இவங்களால என் குழந்தைய வளர்க்கவே முடியாது, நல்லபடியா பார்த்துக்கவும் முடியாதுன்னு பேச. ஆனா சேதுவோ, ஏண்டி, ஏன் என்னால ஏன் முடியாது, என் பையனை நான் ராஜா மாதிரி வளர்ப்பேன்னு சொல்ல. அதுக்கு தமிழ்ச்செல்வியும், ஆமா, முதல்ல என்னையும் ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு தான் சொன்னீங்க. ஆனா தூக்கி காலடியில போட்டு மிதிக்கல, மிதிச்சு என்னை வீட்டு விட்டு துரத்தல. எத்தனை தடவை, ஒரு தடவையா 2 தடவையா, எத்தனை தடவை நான் அந்த வீட்டை விட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே வந்தேன்றது இந்த ஊருக்கு நான் சொல்லி தெரியணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஆளு பைத்தியம் பிடிச்சவ மாதிரி ஒரு நேரத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு நேரத்துல இன்னொரு மாதிரியும் இருப்பான். ஒரு நேரத்துல சந்தோஷத்துல தலைக்கு மேல எடுத்து வைப்பான், இன்னொரு நேரத்துல கோவத்துல காலுக்கு கீழே போட்டு மிதிப்பான். அதனால இந்த மாதிரி ஒரு சைக்கோவான ஆளுகிட்ட என் குழந்தைய கொடுத்து வைக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்ல. சேதுவோ, என்னடி சொன்ன, சைக்கோவான்னு சொல்லிட்டு உடனடியா அது நிரூபிக்கிற மாதிரியே தமிழ்ச்செல்வியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க போக, இதை பார்த்துட்டு பஞ்சாயத்து ஆட்களும், என்னையா, என்ன எம்எல்ஏவா இருந்தா என்னனாலும் பண்ணிடலாமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பொம்பளை பிள்ளைய போய் அடிக்க போகிற, அப்போ அந்த வீட்டுல இந்த பிள்ளைக்கு நீ இந்த கொடுமெல்லாம் பண்ணியான்னு கேட்க. உடனே ராஜாங்கமும், இங்க பாருங்க, சேது பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அவன் குழந்தை பாசத்துல எப்படியெல்லாம் பண்ணிட்டான். சேது கொஞ்சம் பொறுமையா பேசியா. ஆமா, இவகிட்ட என்ன பொறுமையா பேசுறது, இவளை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன், எப்படியெல்லாம் இவன் மேல பாசம் காட்டினேன். ஆனா இவன் நம்மளோட குடும்பத்துக்கு பண்ணிட்டு போனது அத்தனையுமே துரோகம். அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? எனக்கு ஏதாவது பண்ணியிருந்தா கூட நான் அமைதியா பொறுத்து போயிருப்பேன். ஆனா அவளால நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க, அசிங்கப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும்னு கேட்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியும், ஒரு நிமிஷம், இதை நானும் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் பண்ண தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த தப்பை நிரூபிக்க இவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேளுங்க. ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த குடும்பத்துல என்ன தப்பு நடந்தாலும் அதை நான் தான் பண்ணியிருப்பேன்னு அவங்க மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க எல்லாரும், இது எல்லாத்துக்கும் காரணம் நானு, என் மேல பழிய தூக்கி போட்டுட்டு அந்த வீட்டுல என்னை அசிங்கப்படுத்தினாங்க, அந்த அசிங்கத்தை பொறுத்துக்கிட்டு செய்யாத தப்புக்காக நான் இதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்னு நான் அந்த வீடும் வேண்டாம், இவரோட உறவும் வேண்டான்னு முறிச்சு விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்
இவரோட உறவை முறிக்கும் போது நீங்க எல்லாரும் தானே இருந்தீங்க, எல்லாரும் முன்னாடியும் தானே இவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு உறவை முறிச்சு விட்டேன். அதுக்கப்புறமா அவரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, ரெண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்காக என் பாதையில குறுக்க வரணும், என் உயிருக்கும் மேல நினைக்கிற என் குழந்தைங்களை எதுக்காக அவங்க எடுக்கணும்? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? என்னை பழி வாங்குறதுக்காகவோ என்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவும் மட்டும்தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த ஆளு என்னை பழி வாங்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காகவும் நான் கஷ்டப்பட்டு கதறி அழுகணுன்ற ஒரே காரணத்துக்காகவும் தான் என் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி உண்மையாவே அப்பா பாசம்னு ஒன்று இருந்திருந்தா குழந்தைய பார்த்து அடுத்த செகண்டே குழந்தைய தொட்டு தூக்கி இருக்கணும். ஆனா குழந்தைய கூட தூக்காம கல்லஞ்சக்காரங்களா இருந்துட்டு எல்லாரும் டிராமா போட்டதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம குழந்தைய தூக்கியிருக்காங்களே, இவங்கள நம்பி என்னால எப்படி குழந்தைய ஒப்படைக்க முடியும்னு கேட்க, அதுக்கு சேதுவும் இங்க பாருங்க, நான் ஆரம்பத்துல குழந்தைய தூக்கலதான் இல்லைன்னு சொல்லல. அது எல்லாத்துக்கும் என்னோட மனசுக்குள்ள நடந்த போராட்டங்கள் மட்டும்தான் காரணம். ஆனா என் குழந்தை காணுன்ற ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா என்னால என் குழந்தைய தொடவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால என் பாசத்தை அடக்கி வைக்க முடியல. அதனாலதான் என் மனசுக்குள்ள இருந்த மொத்த பாசத்தையும் நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்ப சொல்றேன், என் குழந்தை இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியும், ஓ, அவங்க குழந்தை இல்லாம அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னா அப்ப என் குழந்தை இல்லாம என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும்? இதுலயும் நமக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுல ஒரு குழந்தை மட்டும் போதும், ஒரு குழந்தை வேண்டான்னு அந்த குழந்தையோட முகத்தை கூட இன்னும் சரியா பார்க்காம இருக்காங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாம், உண்மையாவே இவங்களுக்கு குழந்தை மேல பாசம் கிடையாது, என்னை பழிவாங்கணும், என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல. ஆனா சேதுவும், இவ தான் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பா, இவ பண்றது எல்லாத்தையுமே நாங்க பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உண்மையாவே எங்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சுட்டு நான் கஷ்டப்படுறத அப்ப பார்க்கணுன்றதுக்காக தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால தயவு செஞ்சு என் குழந்தைய எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ஒரு குழந்தை தான் அவளுக்கு துணையா அவகிட்ட இருக்குல்ல, அப்ப இன்னொரு குழந்தை என்கிட்ட இருக்கிறதான நியாயம்னு கேட்க, பஞ்சாயத்துக்காரங்களும் தம்பி சொல்றது உண்மையாதான் தெரியுது, ஏன்னா என்ன இருந்தாலும் அவனும் அந்த குழந்தைக்கு பொறுப்பு தானே, அவனும் அந்த குழந்தைய பாதுகாப்பா பாத்துக்கணும் தானேன்னு கேட்க, அதுக்கு தமிழ்ச்செல்வியும், நான் ஒண்ணு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டவா, கண்டிப்பா இந்த குழந்தைய அவங்களால சரியா பாத்துக்க முடியாது, நான் மட்டும் இந்த பஞ்சாயத்துல நிரூபிச்சுட்டேன்னா நீங்க என் குழந்தைய என்கிட்டயே கொடுத்து அனுப்பிடுவீங்களான்னு கேட்க, பஞ்சாயத்துக்காரங்களும் அப்படி என்னமா நிரூபிக்க போறேன், நீ நிரூபிச்சு காட்டுன்னு கேட்க, உடனே சேது கிட்ட எனக்கு கேள்வி கேட்க ஒன்றும் கிடையாது, சேதுவோட பொண்டாட்டியான ஐஸ்வர்யா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சேதுவை ஏதோ சொல்றதுக்காக போக, ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழ்ச்செல்வி, நான் உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்கல, இப்போல இருந்து நீங்க வாயவே திறக்க கூடாது, இது இந்த பஞ்சாயத்தோட முடிவுன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை பார்க்க, அதுக்கு பஞ்சாயத்து தலைவரும், அந்த பிள்ளை தான் ஏதோ ஒன்று கேட்கணும்னு சொல்லுதில்ல, நீ கொஞ்ச நேரம் பொறுமையாரு, அப்படி என்னதான் கேட்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப தமிழ்ச்செல்வியும் ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, ஒரு நிமிஷம் இந்த குழந்தைய பிடிக்கிறியான்னு கேட்க, ஐஸ்வர்யாவும், இல்ல என்னால முடியாது, என்னால குழந்தையெல்லாம் பிடிச்சு பழக்கம் இல்ல, தூக்கலாம் முடியாதுன்னு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியும், சரி என் குழந்தைய உன்னால தூக்க முடியாது, என் குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நான் சேது மாமாவை கூப்பிடுவேன், அப்படி இல்லையா அதான் மலரும் கருப்பு இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிடுவேன், அப்போ கடைசி வரைக்கும் நீ குழந்தைய தூக்கி குழந்தைய சமாதானப்படுத்த மாட்டேன், நான் தான் சொன்னல, எனக்கெல்லாம் குழந்தைய தூக்கி பழக்கம் இல்லை, ஒருவேளை நான் தூக்கும் போது குழந்தை யூரின் பாத்ரூம் ஏதாவது போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னாலலாம் அந்த மாதிரியான நாத்தத்தை தாங்கவே முடியாது, ஏன் நேற்று நைட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அமைதியடைய, நைட்டு என்னாச்சு, இல்லை நைட்டு நடுராத்திரி பாத்ரூம் போயிட்டான், அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் என்ன மாமாவை எழுப்புனேன், மாமாவும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ குழந்தைய ஏதாவது தாலாட்டு பாடி தூங்க வச்சியா, குழந்தை எப்போ தூங்குச்சு, அதெல்லாம் எனக்கு எதுக்காக, சேது மாமா தான் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, நானும் மலரக்காவை கூப்பிட்றேன்னு சொல்லி சொன்னேன், ஆனா அவங்க என் குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு குழந்தைய அவங்களே தூங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை பாரு, கண்ணை சுத்தி எவ்வளவு கருவலையும், வந்த 2 நாள் எனக்கு சுத்தமான தூக்கமே போயிடுச்சு, எப்படா நிம்மதியா தூங்குவேன்னு இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு லூஸ்டாக் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும், ஐயோ எல்லாரும் முன்னாடியும் நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காகவே இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே, மனசுக்குள்ள அவளுக்கு அவ்வளோ கோவம் இருந்தாலும் வெளியே நல்லவ மாதிரி காட்டினாதானே இவளால சேது கூட சேர்ந்து வாழ முடியும், எப்படிதான் இவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு லைட்டா தலையில அடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாவித்திரிக்கும் ஐஸ்வர்யா பேசுறதுல வந்து கண்டிப்பா சேதுவும் ஐஸ்வர்யாவும் பிரியறதுக்கு இதுவே மிகப்பெரிய காரணமா இருக்க போதுன்னு புரியவே ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வியும், சரி விடு, அவங்க தூங்க வச்சாங்க, நீ என்ன பண்ண, நான் என்ன பக்கத்து கட்டில படுத்து தூங்கிட்டேன், ஏன்னா அந்த கட்டில கூட என்னால படுக்க முடியல, அவ்வளோ ஸ்மெல் தாங்க முடியல, எப்படிதான் மாமாலாம் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்களோ தெரியல, குழந்தைங்கனாவே டார்ச்சர் தான், இதுக்காக தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா 2-3 வருஷம் குழந்தைகளை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு இருந்தேன், ஆனா என்ன என் தலை விதி நினைக்கிறேன், 2 நாள்ல எங்களுக்கு குழந்தைய வந்துருச்சுன்னு சொல்ல, இப்ப புரியுதா,
இவளால கண்டிப்பா குழந்தைய பாத்துக்க முடியாதுன்றத இதுக்கு மேலேயும் நான் உங்க எல்லாருக்கும் எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. குழந்தையோட வாசனை கூட இவன் நாத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல குழந்தைய தொட்டு தூக்க கூட மாட்டாளாம். குழந்தை யூரின் பாத்ரூம் போனா அந்த கட்டில்ல கூட அவ படுக்க மாட்டாளாம். ஏன் இவளுக்கே 2, 3 வருஷத்துக்கு குழந்தை வேண்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலாம். இப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட என்னால எப்படி என் குழந்தைய விட்டு வைக்க முடியும்னு கேட்க, அதுக்கு சேதுவும், நான் ஒண்ணு குழந்தைய ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்கவே இல்லையே, நான் தானே முழுசா நல்லபடியா பாத்துக்கிட்டேன். அது ஐஸ்வர்யாவே சொன்னால, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு குழந்தைய பார்த்த பழக்கம் கிடையாது. அதனாலதான் அவ குழந்தை பக்கம் வரத்துல இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் குழந்தைய பாத்துக்கிறதுல நான் தான் எந்த ஒரு குறையும் வைக்கலையேன்னு கேட்காதுக்கு தமிழ்ச்செல்வியும், என்ன இருந்தாலும் நீங்க குழந்தையோட அப்பானா இவ தான் அந்த குழந்தையோட சித்தி. நம்ம சித்தி கொடுமையை பத்தி இந்த ஊர் முழுக்க பேசியிருப்போம். எத்தனை பேர் அந்த கொடுமையால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே கஷ்டத்தை என்னால எப்படி என் குழந்தைக்கு தெரிஞ்சே கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அம்மா பாக்குற மாதிரி யாராலையும் பார்க்க முடியாதுதான். ஆனா கொஞ்சமாவது நல்லபடியா பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தாவது நான் என் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்து வைப்பேன். ஆனா குழந்தைங்களையே டார்ச்சரு, அது ஒரு அசிங்கம்னு நினைக்கிற இவகிட்ட போயிட்டு என்னால எப்படி என் குழந்தைய விட்டு வைக்க முடியும்? நாளை பின்ன இவங்க 2 பேருக்கும் நடுவுல இடைஞ்சலா இருக்குன்னு என் குழந்தையாவ கொடுமைப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக ஏதாவது பண்ணா என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க எல்லாரும் பேசிட்டு குழந்தை அப்பா கிட்ட இருக்காதான் கரெக்ட்னு கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனா அதுக்கப்புறமா கஷ்டப்பட போறது என் குழந்தையும் நானும் மட்டும் தானே. நீங்களே சொல்லுங்க. என் குழந்தைய இப்படி ஒரு இடத்துல என்னால எப்படி விட்டு வைக்க முடியும்? இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என் குழந்தைய என்கிட்டயே கொடுத்துருங்க. இவங்க எம்எல்ஏ, இவங்களுக்கு 1000 பொழப்பு இருக்கும், 1000 சோழி இருக்கும். அவங்க அந்த காரியத்துக்காக வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டுல இருக்க ரூம்ல இருக்க தனியா என் குழந்தைய இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணா என்னால என்ன பண்ண முடியும்? எப்படி என்னால பார்த்துட்டு இருக்க முடியும்? அதுவும் அவங்க அப்பாவோட பாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக குழந்தை காணும் கடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு டிராமா பண்ணி ஏமாத்துற குடும்பத்துக்கிட்ட என்னால என் குழந்தைய விட்டு வைக்கவே முடியாது. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா எப்படி என் குழந்தைய வாங்கணுமோ நான் அப்படி வாங்கிக்கிறேன்னு அவங்க அப்படியே கோவத்துல பத்திரகாளி மாதிரி நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பஞ்சாயத்து தலைவரும், இந்த பிள்ளை சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. அதுக்கு சேதுவோ, இவ என்ன நியாயம் சொன்னாலும் சரி, என் குழந்தைய யாருக்காகவும் நான் விட்டு தரவே மாட்டேன்னு மறுபடியுமே பேச ஆரம்பிக்க, அதுக்கு தமிழ்ச்செல்வியும், சரிங்கய்யா, கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அவங்க கிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்க அதை என் குழந்தைக்கு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் திரும்பி கூட பார்க்காம போயிடுறேன். என் குழந்தைய அவங்களே வச்சுக்கிட்டோன்னு கேட்க, அதுக்கு சேதுவோ, என்னடி என்ன சொல்ல போறேன்னு கேட்க, தமிழ்ச்செல்வியும், சரி என் குழந்தைய நீங்க நல்லபடியா பார்த்துப்பீங்க. ஆனா நாளை பிள்ளை உங்களுக்கு ஐஸ்வர்யா மூலயமா இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா நீங்க எந்த குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? 2மே என் குழந்தை தான். 2 குழந்தையும் நான் என் கண்ணா வச்சு பொத்தி பொத்தி பாதுகாப்பேன். அப்படியா? 2 பிள்ளையையும் நீங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு இப்ப என் பிள்ளைய, அதுவும் என் பெண் பிள்ளைய கண்டுக்காத மாதிரி இருக்கிறத வச்சு பார்க்கும்போதே எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா அதை பத்தி நான் கேட்க வரல. இப்போ அடுத்த பிள்ளை பறக்குதுன்னா எந்த பிள்ளை அந்த குடும்பத்தோட வாரிசா இருக்கும்? நீ என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏன் வாரிசு அந்த 2 குழந்தையும் தானேன்னு கேட்க, அதுக்கு தமிழ்ச்செல்வியும், வாரிசுனா அந்த வாரிசு கிடையாது, உங்க வீட்டோட சொத்தோட வாரிசு யாருன்னு கேட்டேன். சொத்தோட வாரிசுன்னு இப்ப என்ன பேச வர? ஆமா, அந்த குடும்பத்துல சொத்தோட இருந்தா தானே நீங்கெல்லாம் மதிப்பீங்க. நான் ஏழை வீட்டுல இருந்து வந்ததுனால என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினீங்கன்றத நான் இந்த ஊருக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா மறுபடியும் நான் அதை பத்தி பேச விரும்பல. ஆனா இப்போ என் குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியது சொத்து மட்டும்தானே எனக்கு தோணுது. ஏன்னா அந்த வீட்டு மனுஷங்களை நான் நம்ப மாட்டேன். ஒருவேளை என் குழந்தைய உண்மையாவே நீங்க அந்த குடும்ப வாரிசை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தோட சொத்து மொத்தத்தையும் என் பிள்ளை மேல எழுதி வைங்கன்னு கேட்டுடுறாங்க. இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஷாக்காக, ஐஸ்வர்யாவும் கோபத்துல என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கா? மொத்த சொத்தையும் குழந்தை மேல எழுதி வாங்கிட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு சொத்தோட ஓடி போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்க, பஞ்சாயத்து தலைவரும், என்னம்மா என்ன இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா? சொத்தை குழந்தை மேல எழுத சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா? ஆமாங்க ஐயா, நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? சொத்தை ஒன்றும் நான் என் பேர்ல எழுதி கேட்கலிக்கே, என் பிள்ளை பேர்ல தானே எழுதி கேட்கறேன். அதுவும் என் குழந்தையோ அவங்க கிட்ட தான் இருக்க போகுது. நான் இதை கேட்கறதுக்கான காரணமே என் குழந்தைய நாளை பின்ன அவங்க என்ன மாதிரியே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடக்கூடாது. என்ன மாதிரியே எப்படி கஷ்டப்படுத்துறாங்களோ அதே மாதிரி என் குழந்தையையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான். ஒருவேளை உண்மையாவே அவங்க வாய்க்கு 300 தடவை சொல்றாங்களே அந்த குழந்தை அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு, அப்படி அவங்க நினைச்சாங்கன்னா அந்த குழந்தை மேல சொத்தை எழுதி வைக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? பச்சை பிள்ளை சொத்தை வச்சு இவங்களை நான் பிளாக்மெயிலா பண்ண போகுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அந்த குடும்பத்தோட வாரிசு ராஜா மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சொத்து தர்றதுக்காக இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களா என் குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பாங்க? ஒருவேளை
என்னோட குழந்தைக்கு அவங்களோட மொத்த சொத்தையும் எழுதி வைக்கிறதா இருந்தா எழுதி வைக்க சொல்லுங்க. அப்ப நான் குழந்தைய விட்டுட்டு போறேன். அப்படி இல்லைன்னா என் குழந்தைக்கு ₹1 கூட அவங்க தர தேவையில்ல. அப்படியே என் குழந்தையும் நான் இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறேன். இதுக்கப்புறமா அவங்களோட கண்லயும் நான் முழிக்க மாட்டேன். அவங்க சந்தோஷமா அவங்களோட பொண்டாட்டி கூட வாழட்டும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பஞ்சாயத்து தலைவரும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, அந்த பிள்ளை கேட்கறதும் நியாயமா தப்பா தோணுது. ஒருவேளை உங்களுக்கு குழந்தைய பார்த்துக்கணுன்ற விருப்பம் இருந்துச்சுன்னா ஒண்ணு குழந்தை மேல மொத்த சொத்தையும் எழுதி வைங்க. அப்படி இல்லைன்னா சொத்துக்காக நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தைய அம்மா கிட்டயே கொடுத்துருங்கம்மா. ஏன்னா இந்த குழந்தை ஒரு பாதுகாப்பான இடத்துல வாழணுன்றதுக்காக தான் இந்த அம்மா இப்படியெல்லாம் போராடிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே புரியுது. ஸோ நீங்க இதுல என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு உங்களோட கையில இருக்கு. ஒன்னு சொத்தா அப்படி இல்லைன்னா குழந்தையான்னு முடிவெடுத்துக்கோங்கன்னு கேட்க, இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், மாமா இவ ட்ரிக் பண்ணி நம்ம கிட்ட இருந்து சொத்தை பறிச்சுட்டு நம்மள பழி வாங்க பாக்குறா. தயவு செஞ்சு அவ குழந்தைய அவகிட்டயே கொடுத்து அனுப்பிடுங்க. குழந்தை மூலயமா அவ நம்ம எல்லாரையுமே கஷ்டப்படுத்த பாக்குறா. தயவு செஞ்சு இதுல நீங்க விழுந்துடாதீங்க. இவ நமக்கு விரிக்கிற வலை தான் இதுன்னு சொல்ல, ஆனா சேதுவும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா உங்களுக்கே தெரியும் எனக்கு என் குழந்தை எவ்வளவு முக்கியம்னு. எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாப்பா. எனக்கு என் குழந்தை மட்டும் தான் வேணும். என் பேர்ல இருக்க எல்லா சொத்தையுமே என் பையன் பேர்லயே எழுதி வச்சிருங்கப்பா. அவன் பேர்ல இருந்தாலும் எல்லாமே நம்ம குடும்ப சொத்து தானப்பா. தயவு செஞ்சு என் பையன் பேர்லயே இந்த சொத்தை எழுதி வச்சுட்டு என் பிள்ளைய என்கிட்டயே கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு கண் கலங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கமும், ச்சே சொத்துக்காக இப்படி எல்லாம பண்ணுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. சொத்து என் பேரன் பேருக்கு தான் போகும். ஏன் அது உன் பேர்ல இருக்க சொத்து மட்டும் கிடையாது. இந்த மொத்த குடும்பத்தோட சொத்தும் என் பேரனுக்கு தான் போய் சேர்ற மாதிரி நானே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கிட்ட பேச போக, ஆனா இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் செம கோவத்தோட, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொத்து எல்லாத்தையுமே அவன் பேர்ல எழுதி வச்சுட்டா அடுத்து எனக்கும் என் பிள்ளைக்கும் என்ன நீங்க தருவீங்க? என்னாலலாம் சொத்துக்காக அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி நிக்க முடியாது. இங்க பாருங்க, சொத்தெல்லாம் அந்த குழந்தை பேர்ல எழுதி வைக்க கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சு நானே உங்களுக்கு தெரியாம இந்த குழந்தைய எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு வந்தாலும் வந்துருவேன்னு சொல்லு. இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான சேதுவும், பஞ்சாயத்து முன்னாடியே எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தைய எனக்கே தெரியாம எங்கேயாவது போட்டுட்டு வந்துருவேன்னு சொல்லி சொன்னேன். அப்ப நான் சொத்துக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடின்னு சொல்லிட்டு அவங்க ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கோவத்தோட, இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டவே வேண்டாண்டி. சொத்து தான் உனக்கு முக்கியம்னா நீ இப்பவே என்னை விட்டுட்டு போயிடு. அப்படி இல்ல உன் மாமன் தான் முக்கியம்னா நீ என் கூடயே இரு. உனக்கு ₹1 சொத்து கூட கிடைக்காதுன்னு சொல்ல, இப்போ அப்படியே முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ஐஸ்வர்யாவுக்கு போயிடுச்சு. ஒன்று அவங்களால சொத்தை வேணும்னு முடிவெடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சேது வேணும்னு முடிவெடுக்க முடியும். பட் அவங்க எதை வேணும்னு சொன்னாலும் கண்டிப்பா அது அவங்களுக்கு திருப்தியாவே இருக்க போறதில்ல. ஏன்னா சேதுவை கல்யாணம் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே அவங்க அந்த வீட்டு எஜமானியா இருக்கலாம், மொத்த சொத்துக்கும் அதிபதியா இருக்கலாம் தான். பட் இப்போ அந்த கனவு கனவாவே போக போகுது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க? ஐஸ்வர்யா அவங்களோட உண்மையான நேரத்தை வெளியே காட்டி எல்லார் முன்னாடியுமே தரமான செருப்படி வாங்கதான் வாய்ப்புகள் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ ஈஸ்வரியும் சித்ராவும் தான் ஐஸ்வர்யா மூலியமா ஒரு படு பாதாளத்துக்கு போக போறாங்கன்றது இப்போ நடக்கிற விஷயத்துல இருந்து தெளிவா புரியுது. பட் இப்போ குழந்தை கடைசியா யாருக்கிட்ட தான் போக போகுது? நியாயமா தன்னோட குழந்தையோட பாசத்துக்காக ஏங்குற தமிழ்ச்செல்வி கிட்டையா? அப்படி இல்லைன்னா பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க முட்டாள்தனமா மற்றவங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு ரொம்பவே மிகப்பெரிய தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா சேதுக்கிட்டியா? சுய புத்தியே இல்லாத சேதுக்கிட்ட குழந்தை வளருது சரியா இருக்குமா? அப்படி இல்லைன்னா குழந்தை வந்ததுக்கு அப்புறமாவது அவங்க சுய புத்திக்கு மாறுவாங்கன்ற காரணத்துக்காகவாவது அவங்க கிட்ட குழந்தை இருந்தா கரெக்டா இருக்குமா? அடுத்து என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.